கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்பட்டு பேசி உம்முடைய வசனத்தினாலே உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை இடைப்பட்டு ஆண்டவரே 30, 60, 100 நாங்கள் பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாம் எபேசியர் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிற தலைப்பிலே வஸ்திரங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். இப்போ வழக்கம் போல எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா எல்லா வசனமும் முக்கியமாக இருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாம வாசிக்க போறோம். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறாரு? மகிமையாக இருக்கிறது. Hallelujah. Wherefore I desire that ye faint not at my tribulations for you, which is your glory. Amen. எத்தனை பேருக்கு புரியுது? பவுல் சொல்லுகிறார், என் நிமித்தமாக ஹல்லேலூயா வருகிற உபத்திரவம் உங்களுக்கு சோர்வு வரக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் ஒரு ஊழியத்தை செய்கிற பொழுது அந்த ஊழியத்திலே அநேக விதமான தடைகளை பிசாசு கொண்டு வருவான். இப்ப பவுல் இந்த லெட்டர் எழுதுகிற பொழுது அவர் சிறையிலே இருக்கிறார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே அவரை சிறையிலே போட்டு அடைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த சிறையிலே அவர் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் வெளியிலே இருக்கிறதை காட்டிலும் அவர் சிறையிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் சிறையிலே இருக்கிற பொழுது ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினால தான் ஹல்லேலூயா அவர் அநேக விதமான எபிஸ்டல் நிருபங்கள் எழுத முடிந்ததா இருந்தது. 2000 வருடங்கள் ஆனாலும் அவர் எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்று வரைக்கும் வரப்போகிற காலம் வரைக்கும் சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதின நிருபங்கள், எபிஸ்டல் புக், வசனங்கள் அதிகமாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறது, நம்மை வழிகாட்டுகிறது, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை தேற்றுகிறது, நம்மை உருவாக்குகிறது, உடைக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அன்றைக்கு ஒரே மனிதன் பவுல் சிறையிலே போய் அந்த துன்பங்களை அனுபவித்ததினாலே அந்த துன்பத்தின் நிமித்தமாக அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து ஹல்லேலூயா எபேசியர் புஸ்தகம், கொலோசியன் புஸ்தகம், பிலிப்பியன் புஸ்தகம் and Philemon, ஹல்லேலூயா இந்த விதமான புஸ்தகத்தை அவர் எங்க எழுதினார்னா சிறையிலே இருக்கும் பொழுது இந்த புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கரத்தில் அந்த புஸ்தகம் இருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்கள் போகிற பாதை அது சபைக்கு ஆசீர்வாதம். ஆமென். இது உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கலாம். ஏன்னா நீங்க வேறு விதத்திலே வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே புதுசா தெரிகிறது. இவர் சிறையில் இருக்கிறார். சிறையில இருந்து கடிதத்தை எழுதுறார், லெட்டர் எழுதுறார். அது நிற்கிற சபைகளுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நானும் நீங்களும் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு இதில் எவ்வளோ சத்தியங்கள் உண்டு. அதனால தான் பவுல் சொல்றாரு, உங்கள் நிமித்தமாக நான் உபத்திரவப்படுகிற பொழுது நீங்க தான் சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறார். ஆமென். ஒரு சபை உபத்திரவத்தில் போகும் பொழுது நீங்க நினைச்சுக்கணும்,
ஒரு சபை உபத்திரவத்தில் போகுது. ஒரு நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள், நல்ல ஆண்டவரத்தில் உற்சாகமாக இருக்கிற பிள்ளைகள், நல்ல ஜெபத்தில் வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, நல்ல உற்சாகமாக ஜெபிக்கிற பிள்ளைகள், அவங்க ஒரு கஷ்டத்தில் போகும் பொழுது, இல்லை சபை ஊழியர்கள் கஷ்டத்தில் போகும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ ஹல்லேலூயா, மகிமை எங்கள் மேல் அனுப்புகிறார். இதுதான் ரைட் திங்கிங். திஸ் இஸ் கால்ட் ரைட் திங்கிங் அபவுட் அக்கார்டிங் டு பைபிள். ஒரு சபை, ஒரு ஊழியக்காரங்க, ஒரு பரிசுத்தவான்க, நல்லா செபிக்கிறவங்க உபத்திரவத்தில் போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த உபத்திரவம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ அந்த சபையை சார்ந்தவர்களுக்கோ ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் பவுல் சபைக்கு சொல்லுகிறது போல கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். உபத்திரவமே வராமல் இருந்தால் தான் நாம் யோசிக்கணும், எந்த உபத்திரவமும் இல்லையே, எந்த கடினமான பாதை இல்லையே அப்படின்னா ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள் இருக்கிறது என்று அர்த்தம். உபத்திரவங்கள் அதிகமாக வரும் பொழுது, மென்டல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஒரு பக்கத்தில் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அதிகமாகும் பொழுது, ஒருவேளை உங்களுக்கு பயம் அதிகமாகுது, போராட்டம் அதிகமாகுது, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, கர்த்தர்கிட்ட நெருங்கி வரும் பொழுது உங்களுக்கு அதிகமான போராட்டங்கள் வரும் பொழுது நினைத்து கொள்ளுங்க, உங்களை சார்ந்தவர்களை கர்த்தர் பொழுது ஆசீர்வதிக்க போகிறார் என்று அர்த்தம். ஆமென். கஷ்டப்படாம, உபத்திரவப்படாம, போராடாம எந்த நன்மையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, நீங்க சோர்ந்து போக கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Therefore I ask that you do not lose heart. என்னப்பா இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே, அப்பதான் ஜெபம் அதிகமாகணும். ஹல்லேலூயா. அப்பதான் ஜெபம், ஊழியக்காரங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு, நாளைக்கு நமக்கு நல்லா ஜெபம் பண்ண ஒரு சகோதரிக்கு தடன பிரச்சனை வந்துருச்சே, உடனே நீ சோர்ந்து போயிடக்கூடாது. அப்பதான் அது ஒரு இண்டிகேஷன் கர்த்தர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஜெபிக்க சொல்லுகிறார், நீ சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்லுகிறார். அதற்கு மறைவாக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஒரு பரிசுத்தவான்கள் உபத்திரவத்திலே போனால், ஒரு சபை உபத்திரவத்திலே போனால், உங்க குடும்பத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் கஷ்டத்திலே, வியாதியிலே, பலவீனத்திலே அவங்க கடந்து போகிறார்கள் என்று சொன்னால், ஒரு போராட்டங்கள் வரும் என்றால், அதை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது உங்களுக்கு மகிமையாக இருக்குமே. எப்படி எடுக்கணும்? மகிமையாக இருக்குமே. Praise the Lord. Hallelujah. பவுலுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22 24. Acts of the Apostle. இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களே நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் இப்ப எருசலேமுக்கு போறேன். ஆனா எருசலேமுக்கு போகும் பொழுது கர்த்தர் அவருக்கு போகிற பட்டணத்துல எல்லாம் கர்த்தர் ஆவியானவர் அவரோட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, நீ அங்க போறலப்பா, அந்த பட்டணத்துல உபத்திரவங்களும் கட்டுகளும் தான் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் பேசுறார். புரியுதா? யாருக்கு பேசுறாரு? யாருக்கு பேசுறாரு? To whom he is speaking? To Paul. Paul was a great sinner. He was a great sinner. But he became, hallelujah, he became great apostle. ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக, அப்போஸ்தலனாக கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்தார். அப்ப அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா தெரிந்தெடுக்கிற பொழுது அவருக்கு அநேக பாடுகள் இருந்துச்சு, அநேக உபத்திரவங்கள் இருந்துச்சு, அநேக முடியமான கண்ணீர்கள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு, துரோகம் நடந்துச்சு, அவரை ஏமாற்றினாங்க, பண லாஸ் ஆச்சு, இருந்ததெல்லாம் போச்சு, எல்லா விதமான கஷ்டங்கள் பவுலுக்கு வந்துச்சு. பவுல் சொல்லுகிறார், இந்த கஷ்டத்தின் மத்தியிலே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதுதான் இந்த எபேசிய சபைக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் நிமித்தமாக நான் உபத்திரப்படுகிறது, நீங்க சோர்ந்து போகக்கூடாது. புரியுதா? அதுக்கு என்ன செய்யணும்?
அதில் சபை நடத்துறவர்களுக்கோ சபைக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சரியான மைண்டு எடுத்துக்கணும். இல்லைன்னா தவறாக பிசாசு சொல்லுவான். ஆனால் வேதத்தில் எப்படி கிளீனாக போட்டுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலையோ நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறீங்க, வேலைக்கு போகிறீங்க, எவ்வளோ பிரயாசப்படுறீங்க. யார் நல்லதுக்காக? பிள்ளைகள் நல்லதுக்காக. அப்போ ஒரு சபையை நடத்தக்கூடியவர்களுக்கு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது சரியான மைண்டு, ஒரு உனக்குள்ள ஆவியானவர் இருந்தால், ஒருவேளை ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது சரியான ஒரு எண்ணங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். அது ஏன் சரியா எடுத்துக்கொள்ள முடியலன்னா பவுல் அதுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அநேகர் இடறிடுவாங்களாம். என்னப்பா இவருக்கே கஷ்டம் வந்துருச்சு, பாஸ்டுக்கே பிரச்சனை வந்துருச்சு, எப்படா இந்த போராட்டம் முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்தால் உனக்குள்ள அறிந்து கொள்ளுங்கள், உனக்குள்ள அபிஷேகம் குறைந்திருக்கிறது. இல்லை என்றால் நீ ஆவிக்குரிய விதத்திலே நீ பலவீனமாய் இருக்கிறாய். என்னைக்கு நீ பலவீனமாய் இருக்கிறாயோ அதைத்தான் சாத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமா என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 8-9 வாசிக்கிற பொழுது நமக்கு சரியாக புரியும். இது கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிற பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுக்க போகிற பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுகிறது. தயவாய் கூர்ந்து கவனித்து கேளுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். என்ன சொல்றாரு? விழித்திருங்கள். தெளிந்த புத்தியாயிரு. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத தெரிந்து கொள், தெளிவாயிரு. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த கடன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு, ஏன் இந்த உபத்திரம் வந்துச்சு, ஏன் எனக்கு மாதிரி இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு ஒரு குழப்பத்தோட இருக்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், பி சோபர் மைண்ட், தெளிந்த புத்தியாயிரு. கர்த்தர் தெளிவின் ஆவியை கொடுத்திருக்கிறார், குழப்பத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. If you are in confusion, but ask God, Lord, give me spirit of, hallelujah, sound mind. நான் குழப்பத்தோடு உன் குடும்பத்தில் இருக்க கூடாது. You should know what is going on. Praise the Lord. You should know what is going on in your life. You should know what is going on in your family member's life. You should know, God should open your spiritual understanding. உடைய ஆவிக்குரிய புத்தியை கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவாராக. அப்படி என்னால் எமோஷனலி உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. தெளிவாயிருங்க. விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளம், நல்ல விசுவாசிக்கு அடையாளம் அவன் தெளிவாய் இருக்கணும். எப்படி இருக்கணும்? குழப்பமா இருக்க கூடாது. என்னாச்சோ தெரியல, என்ன நடக்குதோ தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா நீ உன்னுடைய ட்ராக் மாறிட்டு இருக்கிற. அல்லேலூயா. அந்த மாதிரி எந்த இடத்துல போனாலும் நீங்க அங்க ஜெபிக்கிற நேரத்தில் எல்லாரையும் அறிந்து கொள்ளுகிற ஒரு தெளிவு அவசியம். அந்த தெளிவை வைத்து தான் கர்த்தர் இந்த இடத்துல ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். Be sober mind. பாவம் உள்ளவனுக்கும் பாவத்திலே விழுந்திருக்கிறவனுக்கும் குழப்பத்திலே வாழ்வான். தெளிவாய் இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்றார். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கர்த்தர் பேசுவார். தெளிந்த புத்திக்குள்ள வாங்க. அடுத்தது வாசிங்க. விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில், ஏனா உங்கள் எதிராளியாகிய, யாருடைய எதிராளி? உங்கள். அப்ப எப்படி தெரியுமா இந்த எதிராளி வரான்? நீங்க இந்த கஷ்டத்துல போறீங்க பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல போறீங்க, அந்த கஷ்டத்தின் நேரத்துல தான் சாத்தான் வருவான். அவன் வந்து அப்படி கொம்பு வச்சுட்டு வர மாட்டான். அவன் மைண்ட்ல பேசுவான். என்ன பேசுவான் பாரு, எவ்வளவு விழுந்து விழுந்து ஜெபம் பண்ண, காணிக்கை எல்லாம் சபைக்கு கொடுத்த, எவ்வளவு உண்மையா இருந்த,
கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு, உன் பிள்ளைய கைவிட்டாரு, உன் குடும்பத்தை கைவிட்டுட்டாரு, பார் நடுத்தருவில் இருக்கிறான்னு பிசாசு சொல்லுவான். நீ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி ஆமா 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 உடனே பிசாசு சொல்ல வந்துட்டான். நீங்க என்ன நினைக்கிற? கெர்ச்சிக்கிற சிங்கிற மாதிரி அப்படியே அப்படியே வருவான்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு அது ஒரு ஹல்லேலூயா. கெர்ச்சிக்கிறதுனா சாத்தான் வந்து எப்படியெல்லாம் வஞ்சித்து அழிக்கிறான் அப்படின்னு பார்க்கிறதுக்கு தான் அந்த ஒரு உருவத்தை, அதனுடைய மிருகத்தை அவனுக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறது. சிங்கம்னா வந்து என்ன பண்ணும்? கர்ஜிக்கிற மாத்திருமா? அது என்ன வரும்? பசியா எடுத்து என்ன பண்ணிடும்? அப்ப சாத்தான் எதுக்கு வரான்? அவனை அழிக்கிறதுக்கு வரான். அப்ப இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்தது எதற்காக? நான் செய்த தவறா? இல்ல என்ன ஆசீர்வதிக்க போறீங்களா? இல்ல பிசாசு ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறானா? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரன்னு சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. முறுமுறுக்க ஆரம்பிக்க வேண்டாம். பிரைஸ் காட் அப்படி சொன்ன உடனே சாத்தான் அந்த இடத்துல ஓடிடுவான். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, எல்லாருக்கும் ஸ்துதிக்க ஆரம்பிச்சிருங்க. முறுமுறுக்கிறது வேண்டாம், குழப்பமா இருக்கிறது வேண்டாம். அடுத்தது வாசிப்போம். உங்கள் எதிராளியாக பிசாசானவன், உங்கள் எதிராளியாக இருக்கிற பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்ப வரான்? அங்க வகை தேடி சுத்தி திரிறான். நீ பாவத்துல விழுகும் பொழுது, விபச்சாரம் வேசித்தனத்துல பாவத்துல விழுகிற பொழுது, அக்கிரமத்திலே மசுத்தத்திலே விழுகிற பொழுது சாத்தான் அங்க வந்து நின்று உன்னை அழிக்க பார்க்கிறான். ஆண்டவர் வேண்டாங்கிற அந்த ஐக்கியம், அவன் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கே அவனோட தொடர்பு. புரியுதா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, என்ன அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நீ என்ன சைடுல போய் அங்க நிக்கிற? இயேசுவின் நாமத்தினால விடு. விபச்சாரத்தின் ஆவி, அது வேசித்தனத்தின் ஆவி. உனக்கு தான் சோதனை, ஏன் அங்க போய் நிக்கிற? உனக்கு தானே சோதனை, ஏன் அங்க போய் நிக்கிற? ஏன் அந்த பாவத்தின் பக்கத்துல நிக்கிற? விழுங்குவான் சாத்தான். பிரைஸ் தி லார்ட். இங்க அப்படித்தான் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சாத்தான் ஆனவன் கெர்ச்சித்து வகை தேடிக்கிறான். எவனை விழுங்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை நிர்மூலமாக்கலாம். நீ இடம் கொடுக்காத. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. நினைச்சுக்க, ஒருவேளை உன் மைண்டு மாறுது, உன் சிந்தனை மாறுது, அசுத்தத்தில் போகுது, அக்கிரமத்தில் போகுதுன்னா பேய் பின்னால உட்கார்ந்துட்டு இருக்குது. நீ ஜெபம் பண்ற, சாப்பிடுற, அந்த பேயோடைய தூங்குற, அந்த பேயோடைய எந்திரிக்கிற, அந்த பேய் குட் மார்னிங் சொல்ற வாட்ஸ்அப்ல. விசுவாசத்துல உறுதியா இருந்து யாருக்கு எதிர்த்து நில்லு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமா, ஹல்லேலூயா. இது உனக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துல ஆண்டவரை பின்பற்ற எல்லா சகோதர சகோதரிகளும் எல்லாரும் இந்த கஷ்டத்தின் மத்தியில தான் கடந்து போறாங்க. நான் மாத்திரம் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்க கூடாது. எனக்கு மாத்திரம் என்ன பாஸ்டர், எனக்கு மாத்திரம் என்ன பிரச்சனை, நான் யாருக்கு துரோகம் பண்ண, யாரு ஏமாத்தின, எந்த ஊரை அடிச்ச உலகில போட்டேன், எனக்கு ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்காத. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் உனக்கு நடக்குது, நமக்கு நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீ இப்பதான் உபத்திரவத்தை நீ தான் வர வச்சுக்கிற. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைக்கவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமா, இதுக்கு தான் பவுல் சொன்னாரு, உபத்திரவங்கள் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு பவுல் சொல்றாரு, நம்ம உள்ளான மனுஷன் வந்து ஸ்ட்ராங்கா பலப்படணும். ஜெபத்தினாலும் ஒரு வாரத்துக்கு முன்னால நம்ம பார்த்தபடி ஆண்டவருடைய வார்த்தையினாலும் நம்முடைய உள்ளம் பலப்படும்.
உள்ளான மனுஷன். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலனை கர்த்தர் தருவார். எலியாவுக்குள்ள அந்த பலன் இருந்துச்சு, எலிசாவுக்குள்ள அந்த பலன் இருந்துச்சு. எலிசா பெற்ற அந்த அபிஷேகம் செத்த பிறகும் அந்த அவனுடைய எலும்பு ஊழியம் செய்தது. ஹல்லேலூயா. அவன் செத்த பிறகு ஊழியம் செஞ்சான். அவனுடைய எலும்பு மரித்தவன் மேல் பட்டவுடனே உயிரோடு எழும்பி விட்டான். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகின்றார். இந்த அபிஷேகம் நமக்குள்ளே வருகிற பொழுது நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீங்க பலப்பட்டாதான் இப்பொழுது இருக்கிற காலங்களிலே சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சோதனையும் நீங்க ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பலனும் நமக்கு அவசியம். ஜெபத்தினாலே. ஹல்லேலூயா. என்றாவது நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் போராட்டத்திலும் கடந்து போகும் பொழுது அவங்களை கேவலமா பார்க்காதீங்க, கேலி கிண்டல் பண்ணாதீங்க. ஒருவனுடைய உபத்திரவம் இன்னொருக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகிறது தான் ஒரு மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார், we boast ourselves in tribulation. Roman chapter 5 4வது வசனத்தில் சொல்லுது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பார்த்தீங்களா எப்படி நம்ம கத்துக் கொடுக்கிறார் ஆண்டவர்? We boast ourselves in our tribulation. Praise the Lord. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? உபத்திரவத்தில் மேன்மை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரியவர்களுக்கு இப்படி ஒரு மனது, ஓ பிரைஸ் the Lord, எனக்கு துன்பம் கம்மியா இருக்குது, ஆண்டவரே கொஞ்சம் துன்பத்தை கொடுங்க. இப்ப இருக்கிறதே துன்பம் தாங்க முடியல, இன்னும் துன்பம் வேணுமா? எவ்வளவு துன்பத்தை நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறதோ அவ்வளவு பலமுள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். Praise the Lord. அதுக்கு தான் பவுல் கர்த்தர் பேசினார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுனார். உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டு. நம்முடைய உள்ளான மனிதன் பலப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி முழங்கால் படியிட்டார். ஜெபிக்கிறவனுக்கு தான் உள்ளம் பலமா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்திக் கொள்வோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? உபத்திரவங்களிலே நான் சோர்ந்து போகாமல் இருக்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ளாக அதிகமாக்கும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. கஷ்டம் வருகிற நேரத்தில் சோர்ந்து மனம் உடைஞ்சு உட்கார்ந்துகிட்டேனா நீ ஒரு தோற்று போன விசுவாசியாய் நிற்கிறாய். பிசாசு முன்னாய் நீ தோற்று போய் இருக்கிறாய், ஏதோ பாவ வாழ்க்கையிலே இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஒப்புக்கொடுது. பரிசுத்தவான் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் நீதிமானுக்கு உதவி செய்வார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவைகளிலிருந்து கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஒப்பு கொடுத்து வாய் திறந்து எல்லாரும் செபிப்போமா? உள்ளான மனிதனை பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, strengthen my inner man. என்னை நிரப்பும் ஆண்டவரே. எனக்கு ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் பலப்படுத்தினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.